गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. மகாபரிவாச்சரணம் 12/12/24 நேற்றைய தினம் நம்ம கடலூர் மாவட்டம் திரும்பிப்பாடி வட்டம் அனந்தப்பேட்டை தீப்பாளையம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கோகுலம் கோசாலையில் நம்ம மகாபரிவாளுடைய குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கரருடைய பிராண பிரதிஷ்டை ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த வைபவத்தை முன்னால் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டால்னா, இது ஒரு ஷார்ட் டைமில் நாம் பிளான் பண்ணி இந்த கோவில் கட்டி அவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த நேரங்களில் நல்ல மழை, அங்கங்கே மழை பெஞ்சுன்றதுனால வரக்கூடிய பக்தால் எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இது முழுமையாக யாருக்கும் தெளிவுபடுத்தலை. அதுக்கு ரொம்ப எங்கள் ட்ரஸ்ட் சார்பாக நாங்கள் விளக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அந்த விஷயம் நமக்கு மறக்கணும், அது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்த வாய்ஸ் மெசேஜோடு நான் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் நேற்று பார்த்தது சொன்னால், நேற்று நல்ல கொற்ற மழை. காலையில் 4:30 முகூர்த்தம் வச்சு கண்டினியூஸாக 12 ஒரு 9 மணி 9:30 வந்து மகாபிஷேகம்லாம் பண்ணி முடித்தோம். அப்போயும் பார்த்தோம்னா இதற்கு நடந்த ஒவ்வொரு விஷயமும் மழையிலேயே நடந்தது. அந்த கொற்ற மழையிலையும் ஆதிசங்கரர் வந்து அற்புதமாக நம்ம கோசாலையில் உட்காந்துட்டார். அது எல்லாருக்கும் சந்தோஷம். இதை தொடர்ந்து வருகின்ற 27, 28, 29 இந்த 3 தினங்களும் நம்ம குரு பூஜை பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த லீவு, கிறிஸ்மஸ் லீவு இருக்கு இல்லையா, அந்த லீவில் வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் குரு பூஜை நடத்திட்டுருக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுன்னு பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி இந்த வருஷமும் அந்த குரு பூஜை வைபவத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தால் சொன்னால் ஆராதனை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்போது நிறைய பேருக்கு இது வந்து கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா லீவு கிடைக்கல, பசங்களுக்கு ஸ்கூலில் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு லீவு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இதை எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒவ்வொரு வருஷமும் அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரலும் லீவ் இருக்கும். அதனால் அந்த வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த 3 தினங்களும் நம்ம அந்த குரு பூஜை நடத்துகிறதா பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரு பூஜை நடத்தும் போது பெரியவாளுக்கு ஆராதனையும் வந்துடுது, அதே நேரத்தில் அனுஷமும் வந்துடுது. அது இந்த வருஷம் நமக்கு வந்து ஒரு சிறப்பு. மேலும் அவருடைய குரு இங்கே வந்து உட்காண்டிருக்கார், அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி நம்மளுடைய இந்த கோசாலையில், அதாவது ஸ்ரீ கோகுலம் கோசாலையில் அந்த பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து படிப்படியாக நிதானமாக வளர்ந்துட்டுருக்கிறது அப்படிங்கிறதுல எங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாக நம்ம பெருமடைகிறதுல ஒரு எல்லை இல்லாமல் இருக்குது. இந்த வகையில் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பக்தாளுடைய பரிபூர்ணமான உதவி தான். அதாவது உதவின்றது பொருள், பணம் கொடுக்குறோம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எல்லாருக்கும் அந்த மனசு வேணும். மனசுன்னா நம்ம அந்த கோசாலைக்கு போயிருக்கோம், இது நல்லா மேலும் வளரணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வர வச்சுக்கிறதுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க இல்லையா, அந்த பிரார்த்தனையே நமக்கு வந்து ஒரு பெரிய உதவி. ஆனாலும் அது மட்டுமே நமக்கு செயல்படுமான்னா இல்லை. அதனால தான் நம்ம வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடும்போதும் நம்ம உங்களால் முடிஞ்ச பண உதவி பண்ணுங்க, பொருள் உதவி பண்ணுங்க அப்படிங்கிறது. அதாவது இந்த பண உதவி, பொருள் உதவி எது கேட்குறோன்னு சொன்னால், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எப்பொழுதும் இருக்குது. அப்படின்னாலும் நம்மளால் ஒரு பெரிய விஷயங்கள் எடுத்து பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அதில் நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்கை நம்ம சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப கேட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த வருஷம் குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அது சமயம் எல்லா பக்தாலும் வந்து அந்த 3 நாளும் கலந்துண்டு சிறப்பிக்கிறதோட மகா பெரியவா
ஆதிசங்கரருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாத அனுகிரகத்துக்கு ஆளாகும்படி எங்களுடைய ஸ்ரீ லோகக்ஷேம சேவா சமிதி ட்ரஸ்டினுடைய சார்பில் பணிவோடு அன்போடு அவங்களை கேட்டுக்கிறோம். பெரியவாச்சரணம். पंचमी ज्ञानकलाम् अस्मात् कुम्भादाकर्षे अस्मिन् शङ्कराचार्यबिम्बे नियोजयामि ओम अम्मा मिम्मी ओम रं 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 ये मै ओम उमा तं तं गं तं झं 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 ठं ओम हरायो पाम पुष्पम वेदा आदि आचार्य प्रियता ओम ध्रुवं दे राजा वरणा ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवं इंद्रश्चामित्ररात्रं धारयतां ध्रुवम् आदि आचार्य बिंब प्रतिष्ठापन मुहूर्तस्तु मुहूर्तोस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तो यामि ओम हरायो पाम पुष्पम वेदा शुभां भगवान् पुष्पान् भवति चन्द्रमा पापां पुष्पं भगवान् भगवान् भवति एवं वेदा योगमायं वेदा एतनवान् भवति यो वेदा दोस्तर प्रोक्तो वेदान्ते प्रतिष्ठितः मम ग्रहणं तद्वयं तपस्परिवदन्तो चतुर्तरं देवं देवतासूर्यमहर्षोतिरोत्तमम् नेत्रोन्मीलन मुहूर्तस्तु मुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तो పెట్టుకో ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्त ध्रुवं नेत्रोन्मीलनमुहूर्तस्य मुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तो अंगशक्ति न्यासम महामुखे ओम मूर्तये नमः ओम सिद्धाय नमः गले ओम जराय नमः ओम दक्षबाह्वौ ओम मेघाय नमः वामबाह्वौ ओम सुधाय नमः कुक्षौ ओम स्वस्तये नमः नाभौ ओम पालिन्ये नमः मुखे ओम जलाय नमः दक्षोरौ ओम तृष्णाय नमः वामोरौ ओम भूति अन्नो हम सब प्रचोदयात् हम से हे परमहंसाय धीमहि अन्नो हम सब प्रचोदयात् हम से हे परमहंसाय धीमहि अन्नो हम सब प्रचोदयात् दोपल ఇది ఉంది సర్వత్ర మహా గణపతయే నమః మీరు లేచి ఇక్కడ వచ్చి పట్టుకోండి గాడి ధరించి ఉండదండి మీరు ఇక్కడ నేను పోరి ఇస్తాను అంటే సమితి ఇంకా దాని చేసేది చూసినారు இங்க இருக்குப்பா ஒண்ணுதான் பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு இன்னொன்று சமித்துல இது கட்ட ఆ పలకలు ఎత్తులేరంట కూతురా నువ్వు వెళ్ళేస్తే ఆ పలక నాయనకి పంచన జలసత్పాద్ మంత్రం తెలుస్తుందా హంస హంసాయ విద్మహే పరమహంసాయ ధీమహి తన్నో హంస ప్రచోదయాత్ స్వాహా ఇదా మంత్రం ఏమే సరి ఇన్ని ఏం చేస్తావు स्थाने
கிரக நட்சத்திரம் ஆயிடுதா யோகினி ஆயிடுதுல்ல அவ்வளோதான் சரியா போச்சு ஓம் ஹம்ச ஹம்சாய வித்மஹே ஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் ஹம்ச ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் ஹம்ச ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி तन्नो हंस प्रचोदयात् स्वाहा ओम हंस हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् स्वाहा ओम हंस हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् स्वाहा ओम हंस हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् स्वाहा नवराजंकरेमा लोकस्य द्वारवर्तिवत् पवित्रं ज्योतिर्मध्वादमानं महत्पदे अमृतकदारा पदरालोकमानं शरणन्नो लोके चिन्तां ददातु पूर्णाहुतिमुत्तमान् जुहोति सर्वं वै पूर्णाहुतिः अथो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिरक्षति पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् नमो राजपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमः तेत्रम्बोधराय एकदन्ताय विघ्नविनाशने निवृताय श्रीवरदमूर्तये नमो नमः पूर्वं प्राणमुक्तिरेकधर्माधिकारतः जाग्रतप्रसत्यवतादो मनसा वाचा कर्मणास्ताभ्यां पद्भ्यामुदरेण सुस्ना यस्मृतं यदुक्तं यत्कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा ब्रह्मण इदं नमः ब्रह्मार्पणं ब्रह्म हरे ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्मसमाधिना सप्तहृदय सप्तदाव प्रियाणि सप्तहोत्रा सप्तदा त्वा यजन्ति सप्तयोनिरावृणस्वा घृतेन स्वाहा पद्मजे सप्तपदयं नमः आद्यवात्रद्रव्यं च उत्तरतो निधाया भूपस्पत्या कृष्ण 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 प्रदानी तेन पवित्रेण मुक्तेन भूताः अधिमात्मानवराजिन्दरेवा लोकस्य द्वारवर्तिवत् पवित्रं ज्योतिर्मध्वादमानं महत्पदे अमृतकदारा बदलादोरमानं शरणं नो लोके चिन्तां ददातु पूर्णाहुतिमुत्तमान् जुहोति सर्वं वै पूर्णाहुतिः अथो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिरक्षति पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंस प्रचोदयात् नमो राजपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमः तेत्रम्बोधराय एकदन्ताय विघ्नविनाशने निवृताय श्रीवरदमूर्तये नमो नमः पूर्वं प्राणमुक्तिरेकधर्माधिकारतः जाग्रतप्रसत्यवतादो मनसा वाचा कर्मणास्ताभ्यां पद्भ्यामुदरेण सुस्ना यस्मृतं यदुक्तं यत्कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु